ஹாய் டிசைனர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷ் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூல் பாரில் மிடில் இந்த வெப்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதில் ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா யூ. ஓகேங்களா, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற மல்டி கலர்ஸ், ஓகேங்களா, கிரேடியண்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மல்டி கலர்ஸை இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு அப்படியே டிட்டோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மெஷ் டூல் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மெஷ் டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் வச்சு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து ஒன்று போட்டுடுறேன். ஃபில்லு வந்து ரெட் வச்சிடுறேன். இப்போ இதுக்கு வந்து மெஷ் டூல் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, மெஷ் டூல் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வரும். நான் ஏதாவது ஒரு எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் வரும், ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரும். ஓகேங்களா, இப்போ நான் இந்த ஹரிசாண்டல் இருக்கிற லைனில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வெர்டிக்கலாக மட்டும்தான் லைன் வரும். இதுவே வெர்டிக்கலாக இருக்கிற லைனில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹரிசாண்டலாக மட்டும்தான் லைன் வரும். இப்போ எனக்கு இந்த லைன் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இந்த ஏரோ பாருங்கள் மைனஸாக மாறிடும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எனக்கு தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் வெப்பு வந்து இந்த மெஷ் டூல் மூலமாக ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, தென் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணிங்க. இப்போ எல்லா பாயிண்ட்லையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 4 பக்கத்துக்கும் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஹேண்டில், மேலே ஒரு ஹேண்டில், ரைட் சைடில் ஒரு ஹேண்டில், பாட்டமில் ஒரு ஹேண்டில், ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆங்கர் பாயிண்ட்டுக்கும் 4 ஹேண்டில்ஸ் வரும். அந்த ஹேண்டில்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலர்ஸை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷனில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா எல்லா ஆங்கர் பாயிண்ட்டும் செலக்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகும். நான் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிட்டே போன பாயிண்ட்டுக்கெலாம் கலர் சேஞ்ச் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா லேசர் டூல் இருக்குது இல்லைங்களா, லேசர் டூலில் உங்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் தேவையோ அப்படியே ரஃப்பாக ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் ட்ரா பண்ண இடம் எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா கவர் ஆகிடும், கிளிக் ஆகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, இப்போ இதுவே வந்து இந்த ஹேண்டில் சொன்னோம் பார்த்தீங்களா, ஹேண்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் செலெக்ஷன் டூலை தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி தான் பண்ணணும். கலர் வந்து வேரியேஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கலர் வேரியேஷன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு தேவையான கலர் ஸ்ப்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நான் கலர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். டைரக்ட் லேசர் டூல் மூலமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு எல்லோ கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு க்ரீன் கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ப்ளூ கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணிவிட்டு பிங்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் கொடுத்துடலாம். தென் இங்கேயும் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா, இதில் ஹேண்டில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து கலர் வந்து இங்கே கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற பாருங்கள், இந்த ஹேண்டில்ஸு நான் அந்த ஹேண்டில் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் பாருங்கள் ஜிக்ஸாக்காக வந்திருப்பேன். ஓகேங்களா, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.